ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம மஷ்ரூம் வச்சு ஒரு சூப்பரான டிஷ் செய்ய போகிறோம். இதுக்கு பேர் மஷ்ரூம் சுக்கா. இதுக்கு நான் 200 கிராம் மஷ்ரூம் எடுத்து இந்த மாதிரி கழுவி சின்ன சின்ன ஸ்லைசஸாக மெல்லிஸாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது இது கூட 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1/2 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், கொஞ்சம் மஞ்சத்தூள், அப்புறம் தனியாத்தூள் 1 டீஸ்பூன், சீரகத்தூள், கரம் மசாலா தூள், அப்புறம் இதுக்கு தேவையான உப்பு. இது கூட 3 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டு ஒரு 20 மினிட்ஸ் அப்படியே மேரினேட் பண்ணி வைங்க. இப்போது கடைசியாக இது கூட நான் ஒரு ஃப்ளேவருக்காக கசூரி மேத்தி ஆட் பண்ணுறேன். இது இல்லைன்னா பரவாயில்ல, இது ஜஸ்ட் ஆப்ஷனல் தான். இதையும் மேரினேட் பண்ணி வைங்க. இப்போ நம்ம ஒரு பேன் அடுப்பில் வச்சு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு பச்சை மிளகாய், ஒரு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த வெங்காயம் நல்லா எண்ணெயிலே ஃப்ரை பண்ணணும். நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணணும். இப்போ பாருங்கள், நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு. இப்போ இது கூட மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற இந்த மஷ்ரூமை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 மினிட்ஸ் வேக விடலாம். பாருங்கள், நல்லா வெந்து இப்போ எண்ணெய்லாம் மேலே பிரிஞ்சு வந்திருக்கு. கடைசியாக கொத்தமல்லி இலை தூவி இறக்கிடலாம். இந்த டேஸ்ட் அப்படியே நான்வெஜ் டேஸ்ட்டு வரும். உங்களுக்கு சிக்கன் ரோஸ்ட்டு சாப்பிட்ற மாதிரியே இருக்கும். இது சப்பாத்தி, சாம்பார் சாதம், தயிர் சாதம், இட்லி, தோசை இதுக்கெலாம் செம காம்பினேஷன். அட்டகாசமாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.